வாழைக்காய் வச்சு ஏகப்பட்ட டிஷ்ஷு செஞ்சிட்டோம் இல்லையா? என்னென்ன டிஷ் பண்ணியிருக்கோம்? வாழைக்காய் புட்டு, வாழைக்காய் பொரியல், வாழைக்காய் சிப்ஸு, வாழைக்காய் பஜ்ஜி, வாழைக்காய் பொடி மாஸ், வாழைக்காய் ரைஸ் கூட பண்ணியிருக்கோம். வாழைக்காய் தொக்கு செய்யலாமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிற உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி வாழைக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி, அதுக்கப்புறம் அந்த வாழைக்காய் பீஸாக இன்னும் பொடிசாக கூட நீங்கள் நறுக்கிக்கிடலாம். நான் வேணுங்கிற அளவுக்கு நறுக்கியிருக்கேன். அது பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதில் உப்பு வத்தப்பொடி போட்டு நல்லா வதக்கி எடுத்து அதிலே இந்த எண்ணெயிலே நல்லா வெந்துருங்க. அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதுக்கு மசாலாவை ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் ஒரு பல்லாரி, ஒரு தக்காளி. நான் ஒரு 2 வாழைக்காய் எடுத்ததுனால இவ்வளோ சேர்த்துருக்கேன். நீங்கள் வாழைக்காய் அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கூட 2 தக்காளி, கூட 2 பல்லாரி வெங்காயமும், இதில் பொடி வெங்காயமும் போடலாம். அதுக்கு ஒரு கமெண்டில் வந்துடுவாங்க பொடி வெங்காயம் போடலாமா அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் பொடி வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சள் பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்து இதை நம்ம பேஸ்ட் பண்ணி அரைக்க வேண்டியதான். இந்த பேஸ்ட்டு தாங்க இதுதான் தொக்குக்கு ருசி கொடுக்குற பேஸ்ட்டு. அதனால் இது கண்டிப்பாக கரெக்டாக செய்யுங்க. கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் டேஸ்ட்டு மாறிடும். அதனால் கரெக்டாக செய்யுங்க. அப்புறம் அதே கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு இந்த தொக்கை எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை வாசனைலாம் ஏற்கனவே நம்ம வதக்கி தானே அரைச்சிருக்கோம். அதனால் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற வாழைக்காவையும் ஆட் பண்ணி விட்டால் முடிஞ்சு போச்சுங்க. வாழைக்காய் தொக்கு ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் சாதம் போட்டு விரவி சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும். இதுக்கு என்னென்ன டிஷ்ஷு செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் இதுக்கெலாம் வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம், என்ன ரெசிபி வீடியோ போடலான்னு நீங்களே ஒரு கமெண்ட் பண்ணுங்களேன். அதில் எனக்கு தெரிஞ்ச ரெசிபி வீடியோவை கண்டிப்பாக நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள். அப்போ தாங்க எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நமக்கும் நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறாங்க அப்படின்ட்டு. வாழைக்காய் தொக்கு ரெடி ஆகிட்டு பார்க்கவே டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். எனக்கு இப்போவே நாக்கு ஊறுது. அப்படியே டெம்ட் ஆகுது. அப்படியே ரைஸை போட்டு சாப்பிட்றலான்னு தோணுச்சு. இருந்தாலும் வீடியோலாம் எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் சட்டியில் சோறை போட்டு விரவி சாப்பிட்றலான்னு வீடியோ எடுத்து முடிச்சோன்னே நான் சாப்பிட்டேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ இல்லைன்னு பார்க்கலாம். பாய்.